நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் ரொம்பவும் சர்ச்சைக்குரிய, அதாவது நாளுக்கு நாள் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கிற விஷயந்தான் தவிக தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த விவாகரத்து வழக்கு தான் இன்னைக்கு தமிழகத்திலேயே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. ஏன்னா தவிக தலைவர் விஜய் இன்னைக்கு நடிகர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருந்து இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் அண்ணனா, தம்பியா, மகனா, தோழனா இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து அதனுடைய செயல்பாடுகளில் இன்னைக்கு அவர் தீவிரமாக முனைப்பு காட்டி வர்றது தான் இதுக்கு ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது. ஏன்னா அவர் அரசியல் நடவடிக்கைகளில் களமிறங்கி அதனுடைய வேலைகளில் நாளுக்கு நாள் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு வரதா இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய விஷயங்களாக பார்க்கப்படுது. அதாவது அடுத்து 2024 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க போகிற கட்சி யார் அப்படிங்கிறத விறுவிறுப்பாக இன்னைக்கு தமிழகம் பார்த்துட்டு இருக்கிற இந்த நிலைமையில தான் இன்னைக்கு டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதனுடைய செயல்பாடுகளை 6 முதல் 7 மாதங்களுக்கு மேலே ரொம்ப தீவிரமாக கவனிச்சிட்டு வராரு. அதனால தான் இன்னைக்கு அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் தமிழ்நாட்டில் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயங்களாக போயிட்டு இருக்குது. இதன்படி பிப்ரவரி 24 செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தவிக தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் கொடுத்த அந்த கேஸ், அதாவது விவாகரத்து மனு தான் இன்னைக்கு தமிழகத்தில் பேசும் பொருளாக ஆயிருக்கு. அதுல அவங்க குறிப்பிட்டிருக்கிற சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை கூட தகாத உறவுல இருக்கிறாரு, திருமணத்தை மீறிய தகாத உறவுல இருக்கிறாரு. அதை பத்தி நான் நிறைய தடவை கண்டிச்சிருப்போம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த விஷயத்த விட்டுறேன், இதுல இருந்து நான் முழுக்க விலகிக்கிறேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்துல கேட்டுட்டு இருந்த அவரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமேலு இந்த விஷயத்த தயவுசெய்து விட்டுடுமா, குழந்தைங்களுக்காக இந்த விஷயத்த பெருசா கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அவரை திருத்திடலாம், வெளியில இதுலேருந்து கொண்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதால் எனக்கு மன உளைச்சல் தான் அதிகமாச்சு. என்னுடைய குழந்தைங்க மேலே என்னுடைய மன உளைச்சல் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ தான் நான் சுதாரிச்சுக்கிட்டு இனிமேல் இந்த வாழ்க்கையில் நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு தான் இந்த விவாகரத்து மனுவை அப்ளை பண்ணினேன். அது மட்டும் கிடையாது, 2023 எங்களுடைய ஆனிவர்சரி அப்போ நடந்த ஒரு மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஆனிவர்சரி அப்போது அந்த நடிகை தங்களுடைய ஃபோட்டோஸை, அதாவது என்னுடைய கணவர் கூட இருக்கிற அந்த நிறைய ஃபோட்டோஸை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நான் பல தடவை இவர்கிட்ட கண்டிச்சும் அவர் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. அதாவது அவர் அமைதியாக இருந்து இந்த விஷயத்துக்கு அவர் ஆதரிக்கிறாரோ அப்படின்னு ஒரு சில நேரம் என்னுடைய மனசுக்குள்ளே தோணியிருக்கு. அதனால தான் இந்த ட்ராமாலேருந்து நான் கொஞ்சம் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நிதி ஆதாரத்தையும் இப்போ கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலே அவர் நிறுத்திட்டாரு. அதாவது எனக்கு இருந்த அந்த ஃபினான்ஷியல் சுதந்திரத்தை அவர் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் 2021 எங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நாங்கள் ஒரே வீட்டில் தங்கியிருந்தாலும் தனித்தனியாக தான் இருக்கிறோம். நான் என்னுடைய குழந்தைங்களுடைய எல்லா ஹெல்த்தாக இருக்கட்டும், அவங்களுடைய கெரியர், ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே நான் மட்டும்தான் தனியாக கேர் பண்ணிக்கிட்டு வரேன். இதில் ஒரு நாளுமே விஜய் தலையிட்டதே கிடையாது. அவருக்கு அவருடைய ஒர்க் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதை நான் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா 2021 ரொம்பவும் உச்சக்கட்ட நடிகராக இருந்த காரணத்தினால அவருடைய எந்த நடவடிக்கைகளையுமே நான் குறை சொல்ல விரும்ப மாட்டேன். ஆனால் என்னைக்கு அவர் இந்த இந்த வாழ்க்கையோட இப்போ இருக்கிற முக்கியமான கட்டத்துக்கு வந்தாரோ அதுல இருந்து எங்களை சுத்தமா அவர் மறந்துட்டாரு. என்கிட்ட பேசுறதையும் நிறுத்திட்டாரு. நான் இதெல்லாம் சரியாகிடும், இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுக்காக முயற்சி செய்து நான் தோத்து போனது தான் மீதி. அதாவது என்னுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எங்கே நான் ஒரு கட்டத்தில் துளைச்சிடுவணும் அப்படிங்கிற பயத்தில் தான் இந்த முடிவை நான் ரொம்ப துணிச்சலாக எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுவில் அவங்க நிறைய விஷயத்தை குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆதங்கமாக ஒரு பதிவையும் இப்போ போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவங்க சொன்ன அந்த விஷயம் கண்ணீர் வரவழைக்கக்கூடியதாக இருக்கும். அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நடிகை அதிகபட்சமாக இப்போ பார்க்கப்படுறது யாருன்னா மேபி த்ரிஷாவா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த நடிகையோட பேரை அவங்க குறிப்பிடலைனாலும் த்ரிஷா அப்படிங்கிறது ஒரு 90% உறுதியாக இருக்குது. இதை எதிர்த்து த்ரிஷா
ஒரு வீடியோ வந்து இந்த விவாகரத்துக்கு எதிரா ஒரு தெளிவான விளக்கமான வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாத என்ன வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபடுத்தி பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நாகரிகமாவே கிடையாது. இத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. அதாவது சினிமா துறை அப்படிங்கிறது ஆண், பெண் அப்படிங்கிறவங்க 2 பேருமே நட்பா இருக்கிறத கண்டிப்பா தப்பா தான் இந்த உலகம் பார்க்கும். அதாவது ஒரு இயல்பான வாழ்க்கையிலேயே ஒரு ஆண் பெண்ணோட நட்ப வந்து அதிகபட்சம் நட்பு அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா சினிமா துறைன்னு வரும்போது இத நட்புன்னு தான் நாங்க எவ்வளோதான் விளக்க முயற்சி பண்ணுனாலும், அத கண்டிப்பா வந்து நட்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தப்பான உறவா தான் அத வந்து நினைப்பாங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அ நடிகர் விஜய் கூட இருக்கிறது எனக்கு ஒரு தொழில் முறை ரீதியான ஒரு அ ஹெல்த்தியான பாண்டே தவிர, அவரு கூட எனக்கு தேவையில்லாத எந்த உறவும் கிடையாது. அதாவது நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில முக்கியமான 4 வெற்றி படங்கள அவரு கூட நடிச்சிருக்கிறேன். அந்த விதத்தில கண்டிப்பா வந்து அவரு கூட எனக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான பாண்ட் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? கண்டிப்பா வந்து என்னுடைய திரைப்பயணம் அவரு கூட தான் வந்து ரொம்பவும் சூப்பரா ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வெற்றி படங்கள நான் குடுக்க ஆரம்பிச்சேன். அப்படி பார்த்தா என்னுடைய வாழ்க்கையோட பாதி நாட்கள் வந்து நான் விஜய் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து இப்போ வரைக்கும் என்னுடைய முக்கியமான விஷயங்கள நான் முடிவெடுக்கிறதுக்கு அவர்கிட்ட நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற முறையில வந்து நான் ஆலோசனை கேட்பேன். அதையும் நான் இன்னும் ஒரு இதா தான் வச்சுட்டுருக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில எங்களுடைய நட்ப வந்து இப்படி அவமானப்படுத்தி பேசுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது மட்டும் கிடையாது. இவங்க பேசுறது வந்து எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குது. இதனால என்கிட்ட வந்து மீடியாக்கள் கேட்கிற ஒரு கேள்வி வந்து, "நீங்க எப்போ திருமணம் பண்ணிக்க போறீங்க?" அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் என்ன வந்து கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருடங்களுக்கு மேல கேட்டுட்டு வராங்க. திருமணம் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சாதாரண விஷயமா நான் பார்க்கல. அது வந்து என்னுடைய வாழ்க்கையோட ஒரு பெரிய அங்கமா தான் நான் பார்க்குறேன். அந்த திருமணத்துக்குள்ள நான் காலெடுத்து வைக்கிறப்போ, எனக்கு தகுதியான ஒருத்தர நான் தேர்வு செய்றப்போ, நான் வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருப்பேன். ஏன்னா, இந்த விஷயத்த முடிவு பண்ண வேண்டியது நானும் என்னுடைய பேரண்ட்ஸும் தவிர வேற யாரும் கிடையாது. கல்யாணம் ஆகி ஒரு 4, 5 ஆண்டுகள்ல அந்த வாழ்க்கை கசந்து போய், அதிலிருந்து விவாகரத்து கேட்டு வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு மோசமான விஷயத்த நான் பண்ண மாட்டேன். ஏன்னா, அந்த பிடிக்காத கல்யாணத்த செய்துக்கிட்டு குழந்தைகளுக்காகவோ, எனக்காகவோ, சொசைட்டிக்காகவோ என்னால வாழ முடியாது. என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்னுடைய கணவர் கூட அது உணர்வுபூர்வமா கனெக்ட் ஆயி இருக்கணும். இப்போ வந்து நானும் வந்து அவரும் ஏஜிஎஸ் புரொடியூசரோட மகன் திருமணத்துக்கு வந்தது தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய சர்ச்சையா பேசப்பட்டுட்டு வருது. நாங்க அப்பவும் ஒரு நல்ல நண்பர்களா தான் இருந்தோம். இப்பவும் ஒரு நல்ல நண்பர்களா மட்டும் தான் இருக்கிறோம். அது வந்து அவர் நடந்துக்கிற அந்த கண்ணியத்திலேயே நீங்க உங்களால புரிஞ்சுக்க முடியும். இத பத்தின வேற எந்த விளக்கத்தையும் நான் இதுக்கு மேல தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. ஏன்னா இந்த உலகம் நம்ம எத பேசினாலும் அதுக்கான எதிர் விஷயத்த தான் ரொம்பவும் தீவிரமா பிடிச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவருடைய வாழ்க்கையில இப்ப இருக்கிறது ரொம்ப முக்கியமான, தீவிரமான காலகட்டம். இந்த நேரத்துல இந்த மாரி விஷயங்கள்ல போட்டு ஒரு மனுஷன திசை திருப்புறது அப்படிங்கிறது ரொம்பவும் தவறான இருக்கும். ஏன்னா, குடும்ப விஷயம் வேறு, அரசியல் விஷயம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷனலா